ஒரு சிலரை புழக்க வேண்டிய வேலை இருக்கு. ஜென்ரல் ஆடியன்ஸ்னு ஒரு கேட்டகரி. நாங்க பிரெயினை கழட்டி வைக்கணும், கிட்னியை கழட்டி வைக்கணும்னு குறையா சொல்லிட்டு இருப்பானுங்க. எல்லாரையும் சொல்ல, ஜென்ரல் ஆடியன்ஸ்னு வேஷம் போட்டுக்கிட்டு எல்லா படத்தையுமே ஒருத்தங்க குறை சொல்லிட்டு இருக்கானுங்களே, அவனுங்களை தான் மீன் பண்ணி சொல்றேன். ஸோ அவனுங்களை எல்லாரும் என்ன பண்ணணும்னா ராக்கெட்ல ஏற்றி மார்ஸ் காமிச்சிடணும். எலான் மஸ்க் அங்கே தேட்டர் கட்டி கொடுப்பாரு, அங்கே போய் படம் பார்த்துக்கங்கடான்னு சொல்லிடணும். ஸோ இந்த மாதிரி அசுரன் விடுதலை மாதிரி எடுத்தாலுமே தமிழ் சினிமாவை கெடுக்கிறதே வெற்றிமாறன் தான். 1000 கோடி அதனால தான் தமிழ் சினிமா கிடைக்கலன்னு அதுக்கும் வந்துருவானுங்க. வெல்கம் டு மூவி பாஸ். இன்னைக்கு குட் பேட் அக்லி படத்துடைய ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிலரை புழக்க வேண்டிய வேலை இருக்கு. தலைவர் ப்ளூ சட்டை என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல ஃபுல்லாகவே நெகட்டிவ் ரிவ்யூஸாக வச்சு செஞ்சிருக்காரு. ஸோ வலிமை வரும்போது பஜன்லால் செட் மாதிரி அஜித் இருக்காரு. அதுக்கப்புறம் விடாமுயற்சியிலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, செகண்ட் ஆஃப் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அஜித்துக்கு வந்துட்டு ஒரு கோட்டு கூலிங் கிளாஸை போட்டு நடக்க விட்டாலே ரசிகர்கள் வந்துட்டு பயங்கரமாக கொண்டாடிடுவாங்க. அந்த மாதிரி எதுவும் சீன்ஸ் இல்லைன்ற மாதிரி விடாமுயற்சியில் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி குட் பேட் அக்லியில் கொடுத்தா ஃபுல்லாக நெகட்டிவ் ரிவ்யூவாக சொல்ல வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரல் ஆடியன்ஸ்னு ஒரு கேட்டகரி, அவங்க வந்துட்டு பயங்கரமா குமரிட்டு இருக்காங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ்ன்றவங்க என்ன மாதிரி படம் கொடுத்தாதான் சாட்டிஸ்ஃபை ஆவாங்கன்றது தெரியல. ஏன்னா இப்போ வீரா தீரா சூரான்னு ஒரு படம் வந்துச்சு. ஸோ அது வந்துட்டு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான படம். அதுக்கும் நம்ம தலைவர் ப்ளூ சட்டை என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருப்பாரு. ஜென்ரல் ஆடியன்ஸும் இந்த மாதிரி வீரா தீரா சூரா மாதிரியான ஒரு சீரியஸான ஒரு படத்தையுமே பெருசா அவங்க என்கரேஜ் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா, என்கரேஜ் பண்ண மாதிரி தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் வரும், அந்த எந்த படத்தையுமே இவனுங்க கொண்டாடவே மாட்டானுங்க, போட்டு புத கோழியில போச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி படத்தை வந்தா இந்த படத்தையும் ஜென்ரல் ஆடியன்ஸ் எங்களுக்கு பிடிக்கலையே, நாங்க பிரெயினை கழட்டி வைக்கணும், கிட்னியை கழட்டி வைக்கணும்னு குறையா சொல்லிட்டு இருப்பானுங்க. அசுரன் விடுதலை மாதிரி எடுத்தாலுமே தமிழ் சினிமாவை கெடுக்கிறதே வெற்றிமாறன் தான். 1000 கோடி அதனால தான் தமிழ் சினிமா கிடைக்கலன்னு அதுக்கும் வந்துருவானுங்க. அப்புறம் என்ன மாதிரி படம் தான்டா எடுக்கணும்னு தான் தெரியல. அதாவது எல்லாரையும் சொல்ல, ஜென்ரல் ஆடியன்ஸ்னு வேஷம் போட்டுக்கிட்டு எல்லா படத்தையுமே ஒருத்தங்க குறை சொல்லிட்டு இருக்கானுங்களே, அவனுங்களை தான் மீன் பண்ணி சொல்றேன். ஸோ அவனுங்களை எல்லாரையும் என்ன பண்ணணும்னா ராக்கெட்ல ஏற்றி மார்ஸ் காமிச்சிடணும். எலான் மஸ்க் அங்கே தேட்டர் கட்டி கொடுப்பாரு, அங்கே போய் படம் பார்த்துக்கங்கடான்னு சொல்லிடணும். ஸோ இந்த மாதிரி ஆண்களை வந்துட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. தளபதி சொல்ற மாதிரி இக்னோர் நெகட்டிவிட்டி நண்பான்ட்டு போயிட்டே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ குட் பேட் அக்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க் தான். இந்த படம் கிளிக் ஆச்சுன்னா பயங்கர ஹிட்டு, பிளாக் பஸ்டர். பட் கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே பிசர் தட்டிடும். ஸோ இதை பயங்கர கால்குலேட்டிவ் ரிஸ்காக வந்துட்டு எடுத்த டைரக்டரை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். அடுத்து சொல்லக்கூடிய விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் கதையே இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த படத்தில் இருக்கக்கூடிய கதை வந்துட்டு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒன்லைன் தான் அப்படின்னு நான் சொன்னா நீ வந்துட்டு ஒரு அஜித் ஃபேன்னு சொல்லுவீங்க. பட் நான் சொல்ல, பரத்வாஜே வந்துட்டு அவரோட ரிவ்யூல too all said there is enough serious material for a solid action drama, the biggest achievement of director Adik Ravichandran. இது ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங் லைன். இது ஒரு சீரியஸான படமா எடுத்திருந்தா பயங்கர இன்டென்ஸாவே இந்த படம் இருந்திருக்கும். பட் அவங்க ஸ்டார்டிங்லயே வந்துட்டு ஜிபியூ வெல்கம் டு ஜிபியூ வேர்ல்டு மாமேன்ற மாதிரி போட்டு, இது என்னோட உலகம், இதுல வந்துட்டு நான் ஃபன் ஃபீல்டா என்டர்டைன்மெண்டா போக போறேன்ற மாதிரி ஒரு இந்த பேட்டர்னை எடுத்துட்டாங்க. குட் பேட் அக்லி படத்துடைய ரிவ்யூக்குள்ள போகும். படத்துடைய ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அஜித் வந்துட்டு ஒரு பெரிய கேங்ஸ்டர். ஸோ இந்த பெரிய கேங்ஸ்டரா இருக்கிறதுனால அவரை ஃபேமிலியை வந்துட்டு அவரால் கரெக்டா பாத்துக்க முடியல. அதனால வெக்ஸான த்ரிஷா என்ன சொல்லிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, என் குழந்தையெல்லாம் நீ பார்க்க வராத, நீ வர்றதா இருந்தா நீ திருந்தி இந்த கேங்ஸ்டர் தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு வான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ த்ரிஷாவுடைய பேச்சை கேட்டு அஜித் வந்துட்டு மனம் திருந்தி ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஸோ ஜெயிலுக்கு போயிட்டு தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டு திரும்ப ரிலீஸ் ஆகி வர்றாரு. ஸோ ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பையன் நல்லா வளர்ந்துடுறான், 18 வயசு ஆயிடுது. ஸோ என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல அஜித்தும் அவருடைய பையனை சந்திக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பையனை வந்துட்டு ஒரு ட்ரக் கேஸ்ல வந்துட்டு பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மீட்டே எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஜெயிலேருந்து குடும்பத்துக்காக திரும்பி வருவார். ஆனால் இவர் ரிலீஸ் ஆகிற டைம்ல பார்த்தீங்கன்னா அவருடைய பையன் ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் அவருடைய பையனை ஜெயிலுக்கு அமைச்சது யாரு, அஜித்தோடைய பழைய எனிமீஸ் யாராச்சும் பண்ணியிருக்காங்களா, இல்லை யார் அது பண்ணதுன்றது தான் இதோடைய படத்துடைய ஒரு ஒன்லைன். ஆக்சுவலா இதுல ஸ்டோரியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒன்லைன் தான். இந்த ஸ்டோரியை இவங்க டெலிவரி பண்றதுக்கு எடுத்துக்கிட்ட மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டா நான் பிளாஸ்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்ரோச்சை தான் எடுத்திருக்காங்க. அதாவது இதை வந்துட்டு, அதாவது இந்த கதையை வந்துட்டு சீரியஸா ஒரு கேஜிஎஃப் மாதிரி பயங்கர சீரியஸா எடுக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா இவங்க எடுத்திருக்கலாம். பட் இவங்க அந்த அப்ரோச்சை எடுக்காம இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நேர்மாறா எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா என்டர்டெயின்மெண்ட்டா வர்ற ஆடியன்ஸை வந்துட்டு சும்மா அழ வச்சுக்கிட்டு அந்த மாதிரி சென்டிமெண்ட் போட்டு இது பண்ணாம, இந்த மாதிரி படங்கள் இதுக்கு முன்னாடி
அஜித் விஸ்வாசம் அந்த மாதிரி படங்கள்ல நிறைய கொடுத்துட்டாரு. ஸோ இந்த படத்தை வந்துட்டு ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட்டா எங்கேஜிங்கா வச்சிருக்கணும். எல்லாருமே பில்லா ரெஃபரன்ஸ் சீன், அந்த ஒட்டுமொத்த மலேசியாவே அவரது தான்டா, அதை பயங்கரமா சோஷியல் மீடியால போட்டுட்டு இருக்காங்க. பட் ரொம்ப பிடிச்ச மூமெண்டா இருந்தது பாத்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் சீன் ஒன்று இருக்கும். அது வந்துட்டு ரொம்ப அண்டர் ரேட்டட், இன்னும் யாரும் அதை நோட் பண்ணி போடல. அந்த சீனு பயங்கர தெரியா இருக்கும். படம் ஃபுல்லா பில்டப்பா தான் இருக்கும். அதாவது ஏகேவை வந்துட்டு பயங்கர மாசா எலிவேட் பண்றதுக்காக எல்லா இடத்துலயுமே வந்துட்டு பில்டப்பா கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த பில்டப்பை இவங்க ஜஸ்டிஃபை பண்ணாங்களா இல்லையான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டாவே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவர் வேர்ல்டு வைடாவே ஒரு பெரிய கேங்ஸ்டர். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸா வந்துட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய மூவிஸ்ல இருக்கக்கூடிய ஹீரோஸ் ஒரு 3 பேர் எடுத்து போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்டா இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த ஹீரோஸ் எல்லாம் போட்டு ஒரு ரெஃபரன்ஸா கொடுக்குறீங்க, இதெல்லாம் ஒரு படமான்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு தான் நான் சொல்றேன், இந்த படம் ஒரு சீரியஸான படம் கிடையாது. ஃபுல்லா என்டர்டெயின் பண்ண போறேன்ற மாதிரி இறங்கிட்டாங்க. ஸோ இந்த மூவிக்கு இது கரெக்டா செட் ஆச்சு, எலிவேட் ஆச்சு, ஃபேன்ஸ் பயங்கரமா கொண்டாடினாங்க. தலைவர் ப்ளூ சட்டை சொல்லியிருப்பாரு, இந்த படத்துல புதுசா ஒன்றும் இல்லை, இது ஒரு பழைய படம் புதுசா ரிலீஸ் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த படத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு. இந்த ஃபைட் சீக்வன்ஸுக்கு ரெட்ரோ சாங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜ் அவரோட படத்துல வந்துட்டு சும்மா அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல ரெட்ரோ சாங் யூஸ் பண்றது வழக்கம், அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. ஸோ அதே போல இங்கேயுமே ஒரு ரெட்ரோ சாங் வருது, பழைய இளையராஜா சாங் தான் அது. அது பார்த்தீங்கன்னா பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பீட்டுக்கும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ன்றது டைரக்டா நார்மல் பிஜிஎம்மோட ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அது வேற. இது வந்துட்டு அந்த ரெட்ரோ சாங்ல ஒரு பீட் வரும், ஒரு ஒரு பீட்டுக்கும் ஒரு ஒரு பஞ்சு, ஒரு ஒரு பீட்டுக்கும் ஒரு ஒரு பஞ்சு. அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி பஞ்சு விழுற மாதிரி நீங்க ட்ரெய்லர் கட் பண்றது ஈஸி, அங்கங்க ட்ரெய்லரை கட் பண்ணி சேர்த்து வச்சு அது பண்றது ஈஸி. ஒரு ஃபுல் ஃபைட் சீக்வன்ஸை அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி கோரியோ பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கும் அந்த சாங் கேட்கறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரெட்ரோ சாங்கை யூஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி நிறைய ரெட்ரோ சாங் யூஸ் பண்ணிட்டாங்க, அதுவும் ஒரு பெரிய குறை. நிறைய 2K கிட்ஸ் இந்த சாங்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. அஜித் படத்துலயாச்சும் வந்து கேட்டு போட்டோம். அஜித்தோடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல அவ்வளோ சூப்பராக ஒரு ஒரு சீன்லையுமே பயங்கரமான ஒரு ஸ்க்ரீன் பிரசன்ஸ். அவர் தான் ஷோல்டர்ல கேரி பண்ணியிருக்காரு மூவியை. ப்ளஸ் அவருக்கு ஈக்குவலான ஒரு ஃபுல் டைம் வில்லனா பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸை போட்டிருக்காங்க. ஸோ அர்ஜுன் தாஸ் இது வரைக்கும் ஒரு மெயின் வில்லனா ஃபுல் பிளெஜ்டா எந்த மூவிலையும் பண்ணல. ஸோ இந்த படத்துல பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃபுல் பிளெஜ்டா மெயின் வில்லனா அவர் பண்ணியிருக்காரு. அர்ஜுன் தாஸ் ரொம்ப சூப்பராகவே அவர் கொடுத்திருந்த கேரக்டர் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவர் வில்லன் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஃபன்னாக காமெடியுமே சேர்ந்து பண்ணியிருந்தாரு. தனியாக காமெடியன்ற மாதிரி யோகி பாபு வச்சு இவர் தான் காமெடி பார்த்து சிரிச்சுக்கோங்கன்ற மாதிரி இல்லாமல் ஹீரோ வில்லன் சைட் கேரக்டர் எல்லாருமே நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துல. அதுக்கப்புறம் த்ரிஷா கேரக்டர். ஸோ த்ரிஷா வந்துட்டு இந்த ஏஜ்லயுமே த்ரிஷா வந்துட்டு இந்த படத்துல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அவங்களுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ். முக்கியமா சொல்ல போனா அவங்களுடைய ஹேர் ஸ்டைலு. ஸோ மற்ற படங்கள்ல இல்லாம ஒரு நியூ லுக்கா இருந்துச்சு இந்த படத்துல அவங்களுடைய ஹேர் ஸ்டைல். பார்த்தீங்கன்னா சிம்ரனுமே நல்லா அழகா வந்துட்டு காட்டியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்துருந்த ஒரு சின்ன போர்ஷன் தான் கிளைமேக்ஸ்ல வருவாங்க, அதை வந்துட்டு நல்லா சூப்பராகவே பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலா இப்போ நீங்க சோசியல் மீடியா கூட எடுத்து பார்த்தீங்கன்னா த்ரிஷாவை விட சிம்ரன் போஸ்ட் தான் நிறைய பேர் போட்டு இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மீதி கேஸ்ட் பிரியா வாரியர், அதுக்கப்புறம் அஜித்தோடைய சன்னு, அது பிரசன்னா, அதுக்கப்புறம் சுனில் கேரக்டர் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கேரக்டரை வந்துட்டு ரொம்ப நல்லா யூட்டிலைஸ் பண்ணி தேவையான அளவு பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அஜித் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு மீட்ரு வந்துட்டு மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. ரொம்ப வில்லனிஷாவும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப சீரியஸாகவும் போல, அதே மாதிரி ரொம்ப நான் காமெடி பண்றேன்னு ரொம்ப இறங்கி பயங்கரமா நான் காமெடி பண்ண போறேன்னா இறங்கல. அதாவது ரொம்ப மேலேயும் போகாம கீழேயும் போகாம நடுவில் ஒரு மீட்டர்ல சூப்பரா சட்டிலா மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. கேமரா ஒர்க்கு, சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு நல்லா ரிச்சாவே கொடுத்துருந்தாங்க. எல்லா சீனுமே நல்ல ஒரு ஹை குவாலிட்டி, பார்க்கறதுக்கு ரொம்ப விஷுவலா நல்லா இருந்துச்சு படம். சினிமோட்டோகிராஃபி, கலர் கிரேடிங் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. டார்கே உடைய போர்ஷனை சொல்லி ஆகணும். டார்கே வரக்கூடிய சீன்லாம் வந்து தியேட்டர் வந்துட்டு பிளாஸ்ட் தான். ஜிவி பிரகாஷோடைய மியூசிக் படத்துல பெரிய பிளஸ் பாயிண்ட். இப்போ மாஸ் எலிவேஷன் எல்லாரும் சொல்றோம், பயங்கர மாசா இருக்கு, பில்டப்பா இருக்கு. இந்த பில்டப் வரணும்னா பின்னாடி ஒரு பிஜிஎம் போடணும். அந்த பிஜிஎம் வந்துட்டு ஜிவி பிரகாஷ் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அந்த பிஜிஎம்மோட கேட்டிங்கன்னா தான் அந்த ஒரு மாசு, அந்த பில்டப்பு எல்லாமே சேர்ந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அந்த வகையில் ஜிவி பிரகாஷ் போட்டிருக்கக்கூடிய இன்ட்ரோ சாங்கு ப்ளஸ் அந்த சால்ட் பெப்பர் கியூட்டு,
பால்டப்பா போட்டிருக்கக்கூடிய ரேப் சாங்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கங்கே எந்தெந்த இடத்துல மாஸ் எலிவேஷன் வேணுமே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அர்த்தத்தில் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு வெறும் ஃபேன்ஸுக்கான படம், ஃபேன்ஸுக்கு தான் பிடிக்கும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இது நீங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, நியூட்ரல் ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் இயர் ஆடியன்ஸ், செகண்ட் இயர் ஆடியன்ஸ், என்ன மாதிரி ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, இந்த படம் ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு படம் தான். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை GBU காட் பிளஸ் யூ வட்டாமாமே.